அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவரையும் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி காவாய் 2 பேரையும் கூப்பிட்ருக்காங்க. வாங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயமா கொஞ்சம் விவாதிக்கணும் அப்படின்னு. இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இவங்கள மட்டும் இல்லை, பல்வேறு அமைப்புகளை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதோடைய சாதக பாதகம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் அதில் ஏன் வேணான்னு நினைக்கிறீங்க, ஏன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு தொடர்ச்சியாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படி அதுக்கு போகிறது 17ஆம் தேதி அவங்க ஆலோசனை நடத்த போகிறாங்க. இது சாத்தியமா? முதல்ல எனக்கு என்ன கேள்வினா, அது நாடு முழுக்க இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நம்ம ஒரு நாடு, எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி நம்மளால முடிக்க முடியுமா? 1900 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறையில். அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸினுடைய அடாவடித்தனம். இவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து இப்படி அக்கில் தூக்கி காட்டிட்டே இருக்காருல்ல, அந்த புக்கை தூக்கி கிழிச்சு குப்பையில போட்டு எரிச்சது அவருடைய பாட்டி இந்திரா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் தான். பல முறை பல மாநிலத்தில் ஆட்சியை கலைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி உப்மா மிச்சர் எலெக்ஷன் ப்ராசஸாக மாற்றி வச்ச கிரெடிட்டு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கு. இவங்க ஏதோ மோடி வந்து ஜனநாயகத்தை அழிச்சிட்டார், மோடி வந்து இது வரைக்கும் எந்த மாநிலத்தினுடைய அரசையுமே கவிழ்க்கல. ஜம்மு காஷ்மீரில் 370 நீக்கிறதுக்காக அங்கே பிரசிடென்ட் ரூல் வந்தது. மணிப்பூரில் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். வெளிநாட்டு சதிகளால் ஒரு கலவரம் ஏற்பட்டது. இந்த 2 தவிர்த்துட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே பெருசாக வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வரல. அருணாச்சல் பிரதேஷில் ஆட்சி மாற்றம், அதாவது நிறைய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ராகுல் காந்தி மேலே இருக்கிற அதிருப்தியில் கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணதுனால அங்கேயும் சில இது வந்து. ஸோ இதை தவிர்த்துட்டிங்கன்னா காங்கிரஸ் மாதிரி இந்த நாட்டை கெட்டு குட்டிச்சோராக்குனவங்க யாருமே கிடையாது. நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், ராஜீவ்காந்தி பெங்களூரில் ஏர்போர்ட்டில் ஏறும்போது கர்நாடகா முதலமைச்சர் மேலே அவருக்கு ஏதோ கோபம். அவர் ஏறும்போது சொல்லிட்டாரா, நான் டெல்லியில் இறங்குறதுக்குள்ளே இவர் மாறணும் அப்படின்னு. பிரசிடென்ட் ரூல். இப்படி ஒரு விளையாட்டு பொம்மையாக வந்து இந்தியாவை இந்த காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தினதன் விளைவு தான் இத்தனை தேர்தல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ சாத்தியம், அது ரொம்ப அத்தியாவசியமும் கூட. எஸ்ஐஆர் சின்ன ப்ராசஸ்க்கே உங்களுக்கு இவ்வளோ தலைவலிக்குது, நான் எங்களால் முடியலங்கிறீங்க. இப்போ வருஷம் தேர்தல் நடத்தணும்னா எவ்வளோ பேருடைய உழைப்பு தேவை. இப்போ நீங்கள் இது வந்து சாத்தியமா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ற உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி எழுதில்ல, அப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழுவணும். ஒரு நாடு வருஷம் ஃபுல்லாக தேர்தலை நடத்திக்கிட்டே இருக்குது, அது மட்டும் சாத்தியமா? எவ்வளோ செலவழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் துணை இராணுவ படையினர் எவ்வளோ பேர், எவ்வளோ அரசு அலுவலர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ செலவாகுது, அது சாத்தியம்னா அப்போ இது சாத்தியம் தானே? அது மட்டும் இல்லை சார், தேர்தல் ஆணையத்துக்கு செலவை நீங்கள் சொல்கிறீங்க. நான் அரசியல்வாதிகள் எல்லா கட்சியும் சேர்த்துக்கோங்க, நான் எந்த கட்சியுமே அதில் விட்டு வைக்கல, எல்லா கட்சியுமே சேர்த்துக்கோங்க. பிளாக் மணி, கணக்கில் வராத பணம் தேர்தல் நேரத்தில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அது வந்து இந்தியாவுடைய எக்கானமிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது தெரியுமா? ஸோ அதையும் தடுக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் தேர்தலுக்கு போயிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அதை தூக்கி குப்பையில் போட்டு அடுத்த 5 வருஷம் ஆட்சியை கவனித்து திருப்பி தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி தேர்தல் பணியில் இறங்கினால்தான் நம்ம நாடு எப்படி நம்ம எக்கானமியில் இப்போ 4வது இருக்கோம், 3வது போனோம், 2வது போனோம், 1வது போனோம் அப்படின்னு சொன்னால் இது செய்தால்தான் அந்த உயரத்தை எட்டுவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். அதை எதிர்க்கக்கூடியவங்க இந்தியாவினுடைய வளர்ச்சியை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இதை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் இதை நடைமுறைப்படுத்தும் அப்படின்லாம் இல்லை. பாஜக அரசாங்கம் இதை எவ்வளோ கவனமாக கையாளுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 2018 வந்து ஒரு சட்ட ஆணையத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஆணையம் தான் ஆராய்ஞ்சிட்டு ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த டிராஃப்டில் சில பரிந்துரைகளை சொல்கிறாங்க. என்ன பரிந்துரைகள் அப்படின்னா, இது வந்து நீங்கள் மினிமம் 50% மாநிலங்கள்கிட்டேருந்து நீங்கள் ஒப்புதல் பெறணும். அதை பண்ணி தான் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும், ஒரு விஷயம். அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள், விதிமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரையில் அடிப்படையில் தான் வந்து இது நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அப்போவும் உடனே இது பண்ணல. இதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது நீங்கள் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புங்க, அதில் வந்து விவாதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம இந்த இதை வந்து நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒன்று தான். இப்போ இது ஜாயின்ட் பார்லி கமிட்டியில் இருக்குது.
அவங்க வந்து தொடர்ச்சியாக எல்லார் கூடயும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ கவனமாக இது கையாளப்பட்டு கொண்டு இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த குழுவுடைய பரிந்துரையில் தான் அது இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் தனித்தனி வேட்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆகிற செலவை விட்டுருங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் ஒரு பார்லிமெண்ட்ரி தேர்தலை நடத்துறதுக்கு 4500 கோடி எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும். இது தவிர தனித்தனியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செலவு பண்ணும், தனித்தனியாக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 மாநிலம், யூனியன் டெரிட்டரி, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணீங்கன்னா அது எங்கேயோ போய் வந்து அந்த காசெல்லாம் கொண்டு போய் ஒரு வளர்ச்சி திட்டத்தில் போட்டால் நாடு எங்கேயோ போயிடுமே. வளர்ச்சி திட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை மாற்றலாம், பக்கத்து நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயம் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னது தான், இது வந்து ரொம்ப எசென்ஷியலான விஷயம், இது சீக்கிரமாக அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இதை எதிர்க்கட்சிகள் இதை ஒரு கேள்வி எழுப்பும்போது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுது, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை உலகமே போற்றுது, இந்தியாவுடைய தேர்தலை வந்து ஒரு ஜனநாயக திருவிழான்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் அதையே மாற்ற விரும்புகிறீங்க அப்படின்னா இது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. இப்படி இருக்க ஜனநாயகம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதா தான் நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இது தேவை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இது தேவையா அப்படின்னு பார்க்குறது தவறான கண்ணோட்டங்கிறது என்னோட ஒரு இது. ஆனால் அடுத்த டாபிக் இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, மத்திய அரசு இதை எப்படி கையாள போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏதோ பாகிஸ்தான் இல்லை அமெரிக்கா ஏதாவது நம்ம மேலே எனக்கு தெரிஞ்சு அதை விட ரொம்ப சைனா ஏதாவது நம்ம மேலே போர் தொடுத்து, அதை விட இது ரொம்ப பெரிய விஷயமா தான் எனக்கு தோணுது. பார்த்துடலாமா? நம்ம அந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விடமாட்டோம். எதை விட மாட்டோம்? ஓகே, நம்ம மன்சூர் அலிகான், அதாவது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன சொல்லியிருக்காரு? நான் இந்த மாதிரி ஒரு கட்சியை கேள்விப்பட்டதே இல்லையா? இங்க இருந்து 4 தெரு தள்ளி தான் ஆபீஸே இருக்கு, நீங்க பார்த்தது இல்லை. அதாவது தமிழ்நாட்டுல மட்டும்தான் புலிகள், கரடிகள், ஏனைகள், பூனைகள், பன்றிகள் இப்படி எல்லா பேர்லயும் தவறு இல்ல. கட்சி நம்மளுக்கு பிடிச்ச இது வச்சுக்கலாம், ஒண்ணு தவறு வச்சுக்கலாம். என்ன சொல்றாரு அவர்? வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்க கூடாது, ஓகே, கொடுக்கவும் விடமாட்டோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக முதலமைச்சர் சட்டம் கொண்டு வர வேண்டும். முதலமைச்சர் எப்படி சட்டம் கொண்டு வருவார் எனக்கு புரியல. அதாவது நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள்ல ஒன்று, ஒரு இந்திய குடிமகன் தனக்கு இந்தியாவில் எந்த பகுதியில் போய் வாழ்றதுக்கும் உரிமை இருக்கு. அதுவும் ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு சொந்த வீடு அட்ரஸ் இல்லைன்னா கூட, நீங்கள் வந்து அட்ரஸ் இல்லாத, இன்னும் லிட்ரலாக சொல்லணும்னா நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா நம்ம ஒரு புறம்போக்கு பொது சொத்தாக இருந்தால் கூட உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது. இது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. பல நாடுகளில் படித்தால்தான், இவ்வளோ சொத்து வைத்தால்தான், இப்படியெல்லாம் இருந்தால்தான். ஏன் பிரிட்டிஷ் இந்தியாவிலே அப்படி தான் இருந்தது சட்டம். ஆனால் இந்தியா என்னைக்கு சுதந்திரம் அடைந்ததோ, யாராக இருந்தாலும் சரி, குப்பன் சுப்பன் யாராக இருந்தாலும் சரி, இந்திய பிரஜையா ஓட்டு அப்படிங்கிற விஷயம் அது கூடாதுன்னு சொல்றாருன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எந்த அளவுக்கு எதிரான இவர் ஏன் அதை சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். குறிப்பா இந்த இதனால இது மாதிரி பல பேர் சொல்றாங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் மற்ற எல்லாரும் இதை சொல்றாங்க. வட மாநிலத்தவர்களை வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஓட்டுரிமை கொடுத்து எப்படியாவது பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும். இதை நான் வந்து இந்த சார் பிரச்சனையோடைய நீட்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். அதுதான் அதை தொடர்ந்து தான் இது வருது. அதாவது பிஜேபியோடைய சதி திட்டம் தான் இந்த மாதிரியான எஸ்ஐஆர். அதற்காக வட மாநிலத்தவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்து அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய இல்லை. இப்போ இவரும் ராகுல் மாதிரி தான் குற்றச்சாட்டு வைக்கிறார். உண்மையிலே அப்படி வட மாநிலத்தவர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்தா அதுக்கான அந்த பட்டியலை சப்மிட் பண்ணட்டும், அந்த லிஸ்ட் எவ்வளோ பேருக்கு இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுக்கட்டும். அவர் இவங்கெல்லாம் என்னைக்கு சார் இப்போ இருக்கிற பிரச்சனையை பேசியிருக்காங்க. ஏதோ டிவியில் இன்னைக்கு 4 டிவியில் நம்மளுடைய கார்டு போடுவாங்களே அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி பார்த்தா அப்போ அந்தேரியில், மும்பையில், அங்கே வந்து அந்தேரியில் நிறையா தமிழர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் சீமான் கொண்டு போனாரா அங்கே வந்து நாம் தமிழரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு? இல்லை மலேசியா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட்டே ஆகி அங்கே வந்து நேஷ்னல் இதுவே வாங்கிட்டாங்க, நேஷ்னாலிட்டியே வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களெல்லாம் அன்றைக்கி யாரோ தமிழ்நாட்டிலேருந்து திமுக அனுப்பி நாங்கள் எதிர்காலத்தில் அங்கே கட்சி ஆரம்பித்து ஜெயிக்கணும். என்ன சார் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபேமிலி மேன் 3 வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சுல, அதில் ஒரு சீனே வரும். மணிப்பூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் முழுக்க தமிழர்கள் தான்.
பர்மாவில் வாழ்ந்த தமிழர்கள் பர்மாவில் ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, சில பேர் அந்த கிராமத்தில் போய் வசிச்சிருக்காங்க. இன்றைக்கி அங்கே தமிழர்கள் தான் இருக்காங்க. பேர் சுப்பிரமணி, ராமமூர்த்தி, இப்படி தான் பேரே வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் எங்கே வேணால் தமிழர்கள், எங்கே வேணால் டெல்லியெல்லாம் போனால் எங்கே போனாலும் தமிழர்கள் தான். ஒரு எம்எல்ஏவே இருக்காரு நமக்கு. மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்து ஒரு எம்எல்ஏ, பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏவே இருக்காரு, தமிழ்நாட்டுக்காரரு. ஹிந்தி பேசக்கூடியவங்க அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு தமிழ்நாட்டுக்காரருக்கு ஓட்டு. மலேசியா ரூபாய் நோட்டில் தமிழ் மொழி இருக்கு, ஏகப்பட்ட இடத்துல வந்து தமிழ் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து இதுதான் பிரிவினைவாதம், இதுதான் சுத்த பிரிவினைவாதம். அதே மாதிரி பீகாரிகள் வந்து இவர் என்ன சொல்றாரு, இங்க வராங்கன்னு, அதுதான் இந்தியா. ஜம்மு காஷ்மீரில் ஒரு சட்டம் இருந்தது, இந்தியாவிலேருந்து யாராவது ஜம்மு காஷ்மீர் போனோன்னா பர்மிட் வாங்கிட்டு போனோன்னு. என்ன நினச்சிப்ப இழிச்சவாயனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்களா இந்தியாக்காரங்களா? அதான் இந்த கவர்மெண்ட் வந்தோடனே 370 தூக்கி குப்பையில் போட்டாங்க. என்னுடைய ஜம்மு காஷ்மீருக்கு போகிறதுக்கு நான் எதுக்குடா எவங்கிட்டே போய் பர்மிட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு. இந்தியா ஒரே நாடு, காஷ்மீரில் துவங்கி மேலே உச்சியில் துவங்கி கீழே கன்னியாகுமரி வரைக்கும், இங்கே குஜராத்லேருந்து அந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற நிலப்பரப்பு ஒரே நாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க வேணாம். மன்சூர் அலிகான் போல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்ததுன்னா அவங்க சீக்கிரமா கீழ்ப்பாக்கத்துக்கு போய் அந்த எண்ணத்தை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அண்ணன் வந்து ரொம்ப இப்போ பிஸியா இருக்கிற ஷெட்யூல்ல இது வேற சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் நிறைய ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு தெரியல. இது அந்த ஆல்பம் சாங் தான். என்னைக்காவது என் கையில் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி சிக்கனான்னு வைங்க சார், இந்த ஆல்பம் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆல்பம் வெளியிட்டு இருக்காரு. அந்த ஆல்பம் தான் அவனுக்கு 24 hours ரொட்டேஷன் போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படிதான் அவனை வந்து நான் வந்து பழி வாங்குவோம்.